தமிழ்நாட்டுக்கு தனி அடையாளமாக இருக்கும் சேலத்து மாம்பழங்கள் அதிக விளைச்சல் இருந்தும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளின் முறையான வழிகாட்டுதல் இல்லாததால் மாம்பழங்களின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக மாம்பழ விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாம்பழ விவசாயி காளிராஜனுடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சேலம் மாவட்டம் வரகம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தோட்டத்தில் நின்றுட்டு இருக்கேன். குறிப்பாக இந்த வரகம்பாடி பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் மாமரங்களை நட்டதால் இன்று வரையும் இங்கு விளையக்கூடிய மாம்பழங்களில் மனமும் சுவையும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. வரகம்பாடியிலிருந்து செல்லக்கூடிய மாம்பழங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் அல்ல, இந்திய உலக அளவில் இந்த சுவைக்கு வரகம்பாடி மாம்பழங்கள் தனி சுவையாக விளங்கி வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வரகம்பாடி பகுதியை சேர்ந்த காசிராஜன் என்ற விவசாயி நம்மிடையே இணைஞ்சிருக்காரு. இந்த ஆண்டு மாம்பழத்தில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக தெரிவித்திருக்கார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம் சார். இந்த வருஷம் மாம்பழத்தோட விளைச்சல் எப்படி இருந்ததுங்க? விளைச்சல் நல்லா இருந்ததுங்க. தத்துப்பூச்சிங்கிறது ரொம்ப பாதிப்புக்கு உண்டாகுது. தத்துப்பூச்சி என்ன பண்ணுறதுன்னா, அது மருந்து அடிக்க அதிகமாக உற்பத்தியாகி மாங்காயெல்லாம் கரும்படலம் படைஞ்சிக்குது. இதனால் வாங்கி சாப்பிட்றவங்க விளைஞ்சி நல்லா கொண்டு போய் கொடுக்கல, 10 பழம் இருந்தால் 4 பழம் அழிஞ்சு போயிடுது. அதனால் அவங்க விரும்பி